ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கார்டன் வீடியோ தான். இது வந்து விக்ஸு துளசி செடி. இது நான் ஒரு சின்ன குச்சி தான் வாங்கி வச்சேன். நல்லா புஷியாக படர்ந்து வளர்ந்துருச்சு. இப்போ வந்து அதில் நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஹர்ப்ஸ்லாம் வந்து பூ பூத்துச்சுன்னா ஒழுங்காக வளராது. ஸோ அதனால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் பூ பூத்த கிளைகள்லாம் கட் பண்ணிட்டேன். அதை வந்து பதியம் போட போகிறேன். ஒரு சின்ன குச்சி வச்சாலே விக்ஸு துளசி வந்து ரொம்ப அழகாகவே வளர்ந்துடும். ஒரு இலையை பிச்சு நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா அச்சசல் அந்த ஹால்ஸு விக்ஸு அதெல்லாம் எப்படி ஸ்மெல் வருமோ அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆவி பிடிக்கிறதுக்கு, அப்புறம் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டா சளி பிரச்சனைக்கு எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த விக்ஸு துளசி. வளர்க்குறதும் ரொம்பவே ஈஸி. தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதும், எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாது. புதினா குச்சியை வளர்க்குற மாதிரி தான், அழகாக குச்சி வச்சாலே வளர்ந்துடும். அதுக்கப்புறம் அந்த கேசவர்தினியும் அதே மாதிரி தான், சின்ன செடி தான் வாங்கி வச்சேன். நல்லா மரம் மாதிரி, குட்டி மரம் மாதிரியே வளர்ந்துருச்சு. இதோட பூக்களே குட்டி குட்டியாக லேவண்டர் கலரில் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எங்கள் பாப்பாவுக்கு வந்து கேசவர்தினி ஹேர் ஆயில் செய்கிறதுக்காக நான் இந்த செடி வாங்கி வச்சேன். நிறைய வாட்டி இதில் கட் பண்ணிட்டேன். சூப்பராக வளர்ந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது வந்து கட்டிங்ஸ் மூலமாக வளர மாட்டுது. நான் நிறைய குச்சி உடச்சி வச்சு பார்த்துருக்கேன். எல்லாமே காஞ்சி தான் போகுது, அவ்வளோ சீக்கிரம் வளர மாட்டுது. ஆனால் வந்து விதைகள் இருக்குது. விதைகளுமே முளைப்பு திறன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பொடுத்தலை வந்து சின்ன குச்சி தான். ஆன்லைனில் தான் ஒரு நர்சரியில் வாங்கினேன். அவங்க கொடுக்கும்போது ரொம்ப குட்டியாக இது எப்படா வளரும் அப்படின்னு நினச்சி வச்சேன். ஆனால் நல்லா பொதர் மாதிரி வளர்ந்துருச்சு. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே போகுது. கீழே வரைக்கும் போய் காஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி விடணும். கொஞ்சம் எண்ணெய் காய்ச்ச வேண்டியது இருக்குது, அப்போ கட் பண்ணிக்கலான்னு விட்டு வச்சுருக்கேன். இந்த விக்ஸு துளசியும் பொடுதலையும் நான் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அழகாக ஒரு குச்சி வச்சாலே சூப்பராக வளர்ந்துடும். இதையும் நான் இப்போ கட் பண்ணி பதியம் போட போகிறேன். இது வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தரேன். சேம் புதினா மாதிரியே தான். அந்த இலைகளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த குச்சிகளை மட்டும் நட்டு வச்சாலே சூப்பராக வளர்ந்துடும். இந்த இலைகளெல்லாம் பசங்களுக்கு கஷாயம் போட்டு கொடுத்துட்டு குச்சியை நட்டு வைக்க போகிறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் எப்படியும் ஒரு 100 இல்லை 150 வியூஸ் தான் போகும். ஸோ அதில் யாராச்சும் ஒருத்தருக்கு யூஸ் ஆனாலும் சரி, நான் வந்து இந்த கட்டிங்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது நான் உடஞ்சி விழுந்த ஒரு கிளையை, குட்டி கிளையை தான் நட்டு வச்சேன். அழகாக வளர்ந்துருக்கு. ஆனால் கேசவர்தினி பாருங்கள் நட்டு வச்சுருக்கேன். அது காஞ்சி போயிடுச்சு. முழுசாக காயில் பார்க்கலாம், ஒரு வேளை வளர்ந்தாலும் வளரும். ஆனால் வந்து விதைகள் போட்டால் வளருது. ஆனால் ரொம்ப முளைப்பு திறன் இருக்க மாட்டுது. நிறைய விதைகள் போட்டால் 1 2 வளருது. அந்த பூக்களை வந்து நல்லா செடியிலே காய விட்டு ட்ரை ஆன பிறகு எடுத்து இந்த மாதிரி உதிர்த்திங்கன்னா அதுலேருந்து விதைகள் கிடைக்கிது. அந்த விதைகளை போட்டால் வந்து செடி வளரதான் செய்யுது. நான் செடிக்கு தண்ணி ஊற்ற வரும்போது காஞ்ச பூக்கள்லாம் பிச்சு பிச்சு எல்லா தொட்டிலையும் 2 2 போட்டுகிட்டே வருவேன். நீங்களும் உங்களுடைய வீட்டில் வந்து இருக்கிற கொஞ்சம் இடத்துல அந்த வேஸ்டான பழைய டப்பாவில் வந்து கொஞ்சமாக மண் நிரப்பி இந்த மாதிரி ஈஸியாக வளரக்கூடிய ஹெர்பல் பிளான்ட்ஸ் வந்து நீங்களும் வளர்த்து பாருங்கள். ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் இந்த பொடுதலை அப்புறமா இந்த விக்ஸு துளசி இது 2மே பதியம் போட்டு செடிகள் வளர்ந்ததுன்னா நான் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். நான் சேனலில் அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், அந்த விதைகள் போட்டு கேசவர்தினி குட்டி செடியாக அழகாக வளர்ந்துருக்கு. இது அவ்வளோதான். விக்ஸு துளசியை வந்து பதியம் போட்டாச்சு. ஹோப் பார்க்கலாம் நல்லா வளருதான்னு. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.